நான் தான் உங்கள் இமான் அண்ணாச்சி. ஒரு தகப்பனார் வந்து ஒரு பையன் உட்காந்து நல்லா சின்சியராக பாடம் படிச்சுக்கிட்டு இருந்தான். பாடம் படிக்கிறத பார்த்தோன்னு ஒரு பயங்கர கோபம் போட்டு வெளுன்னு வெளுத்துட்டார். வெளுத்து அந்த பக்கம் வந்தவுடனே அந்த பக்கம் வந்து ஒருத்தர் கேட்டார், ஏங்க சின்ன குழந்தைய போட்டு இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னோடனே, எதுக்கு அடிச்சேன்னு அவங்ககிட்டே கேளுங்க அப்படின்னோடனே, ஏன் தம்பி உன்னை அடிக்கிறார் உங்கள் அப்பா அப்படின்னா, எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருந்த அங்கிள் அதுக்கு போட்டு இந்த அடிக்கிறாரு அப்படின்னு. ஏங்க எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா அந்த பையனை போய் நீங்கள் அடிக்கிறீங்களா, உங்களுக்கு மூளை இருக்கா அப்படின்னோடனே, யோ எக்ஸாமே இன்னைக்கு தாயா, எக்ஸாம் நடந்துக்கிட்டு இப்போ உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்புறம் ஒன்று தூக்கி மிதிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி பயங்கர புத்திசாலித்தனமாக வாழ்த்தனமாக பேசக்கூடிய ஒரு 4 குழந்தைகள் இங்கே வந்திருக்காங்க. அவங்க என்ன பேசுகிறான்னு கேட்பா, இருங்க போய் கூட்டாரேன். ஹலோ குட்டீஸ். சரி, உங்க அப்பா பேர் என்ன? ஜனா. உன் பேர் என்ன? முதல்ல சொல்லு. நிதேஷ். சரி, உங்க அப்பா என்ன வேலை பார்க்கறாரு? பேங்க்ல டெம்பரரி ஸ்டாஃப் வந்து எஃப்ஓ இருக்காங்க. டெம்பரரி ஸ்டாஃபா? டெம்பரரினா என்னது? அது எங்க அப்பா சொல்லி கொடுக்கல, எங்க ஓயே சொல்லி கொடுக்கல. ஓயா? ஆமா. யார் அந்த ஓய்? டாக்டர் சீக்கிரங்கல்ல ஒருத்தங்க. அவங்க தான் ஓயா? ஓய். இது யார் தம்பி? இது யாரு? எங்க அத்தையா. உங்க அத்தையா? ஆமா. நான் எத்தனை மணிக்கு சொன்னேன், நீங்க எத்தனை மணிக்கு வந்திருக்கீங்க பாருங்க. உங்களுக்கு எத்தனை 2 மணிக்கு டைம் கொடுக்குறேன். பரவாயில்லன்னு கொஞ்சம் டைம் கொடுத்தா என்ன இவ்வளோ லேட் ஆகுறீங்க? 6 மணிக்கு போடுற குட்டி சுடிச்சுக்கு உனக்கு 2:30 எவனா வர சொல்லுது? சாப்பிடு பிள்ளைங்கிட்ட பேசிடுவாங்க போங்க. வணக்கம் பாப்பா. உன் பேர் என்ன? ஹரிணி. ஆஹா, எந்த ஊரு? மயிலப்பு. மயிலப்பூர்ல உங்க வீடு எங்க? உங்க வீடு நேரா போயில அப்படியே நேரா இப்படி போகணும். அப்படியே நேரா போய் குளத்துக்குள்ள குதிச்சு அந்த பக்கம் எரிஞ்சு போயிருமா? நேரா அப்படியே போய் ஸ்டாப் பண்ணணும். அதான் வீடு. உங்க வீடு எங்க? எத்தனை நம்பரு? நம்பர் தான் எனக்கு தெரியாது. தெரியாதா? கதவுல போட்டுருப்பாங்களாமா, செவத்துல எழுதிருப்பாங்களே உருண்டையா? அதெல்லாம் பெரிய வீடு அதனால எழுதியிருக்காங்க. எங்க வீடு சின்ன வீடு அதனால எழுதல. உங்க வீடு சின்ன வீடா? ஆமா. உங்க அப்பாட்ட கேளுமா. நம்ம வீடு சின்ன வீடா பெரிய வீடா? சின்ன வீடு தான். சின்ன வீடு தானே? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இல்லை, சின்ன வீடான்னு கேட்டேன். அதுதான் நானும் கேட்டேன். உங்க அப்பா சுதா இருக்கார்ல, அவரு பயங்கர கற்பா இருக்காரா? நான் பயங்கர கற்பா இருக்கேன். நல்லா 2 வாட்டி ஒரு வாட்டி பார்த்துக்க. அங்கேயும் பார்த்துக்க, இங்கேயும் பார்த்துக்க. அங்கே ஒரு வாட்டி பாரு, இங்கே ஒரு வாட்டி பாரு. இப்போ சொல்லு. ஒயிட்டா இருக்காது. யார்? உங்கள் அப்பா ஒயிட்டாக தானே இருக்காரு? இதான் அவங்க அப்பா அம்மா. இவங்க தம்பி கமலேஷோட அப்பா. தெரியுமில்ல? கை தூக்குங்கண்ணே. என்னையும் பார்த்தியா, அவரையும் பார்த்தியா? யார் கருப்பா இருக்கா? அவர் கை தட்டுறாரு பாருங்க. மாட்டினியா. இந்த லைட் போட்டாதான் கொஞ்சம் வெள்ளையா இருக்கீங்க. லைட் ஆஃப்னா அவ்வளோ கருப்பா இருக்கீங்க. அந்த மேட்டரை விட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ உன்ட்ட கேட்டனா? நான் லைட்டு போட்டால் வெளிச்சமாக இருக்கேன், கலராக இருக்கேன்னு உன்ட்ட கேட்டனா? எந்த ஊருமா நீங்கள்? குத்தாலம். குற்றாலம் தென்காசி பக்கத்தில் இருக்க அந்த குற்றாலமா? தண்ணிலாம் வந்து விழுமாம்மா அருவியில்? மயிலாடுதுறை. மயிலாடுதுறை பக்கம் குத்தாலமா? பாப்பா உங்க அப்பா பேர் என்னம்மா? வினோதா? ஃபாரின்ல இருக்காங்க. ஃபாரின்ல இருக்காரா உங்க அப்பா? எந்த நாட்டில்? சவுதி. சவுதியில் உங்க அப்பா என்ன வேலை பார்க்காங்க? லேப்டாப் ஒர்க் பண்றாங்க. ஏன் இங்கே லேப்டாப் இருக்குல்ல, எங்கே வச்சு பண்ண வேண்டியதானே? ஏன் சவுதிக்கு போனாரு? இந்த லேப்டாப் ஓட மாட்டேங்குது, அதனால தான். யாரோட லேப்டாப்பு? அம்மாவோட லேப்டாப். இப்போ ஒரு பேக் ஒன்று கையில் வச்சிருக்காங்களா உங்க அம்மா? அது இறுக்கமா அப்படியே எப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களே, என்ன? செல்லு. செல்லா? வேற என்ன இருக்கு? அப்புறம் செல்லுக்கு கார்டு இருக்கு. செல்லுக்கு கார்டா? ரீசார்ஜ் கார்டா? ஓ, கையோட தூக்கி சுத்துறீங்களா? வெரி குட். சரி தம்பி, உங்க அப்பா வந்ததுலேருந்தே பார்க்க கொஞ்சம் ஒரு சின்ன பயத்தோடய உட்காந்துருக்காரு. என்ன காரணம்? அது வந்து எங்க அப்பா ரொம்ப பயம்படுத்துறவங்க. ஆனா எங்க அம்மா மட்டும் அது எங்க அம்மா இல்ல. நான் அம்மா சொல்லுவேன், நான் அது எங்க அம்மா இல்ல. என்னல புது கதையா இருக்கு? உனக்கு அம்மா யாரு? எங்க அம்மா வந்து மருவத்தூர்ல இருக்கு. ரைட்டு. அப்ப இது யாரு? தாத்தாவோட மகள் அவங்க. தம்பி, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு.
சரி. இது உங்க அம்மாவா இல்லையா? இல்ல நான் அம்மா சொல்லுவேன், நான் அம்மா இல்ல. உன்னை பெற்ற தாய் யார்? பெற்ற தாயானா ஆனா எனக்கு அம்மா இல்ல. அம்மா சொல்லுவேன், நான் அம்மா இல்ல. ஆனா எங்க அம்மா வந்து உன்னை 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் யார்? தாய்க்காரங்க சாவங்க. டென்ஷன்ல என்ன நடக்குது பாரா கேக்குறேன். நீ இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற நீ? ஏய் உங்க அம்மா பத்தி கேட்டா எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஏய் சண்டை பண்ணாதடா. சரி உனக்கு எந்த ஊரு? திருச்சி. திருச்சியில நீ எந்த பக்கம்? ரயில்வே ஸ்டேஷன் பக்கமா? இல்ல. பஸ் ஸ்டாண்ட் பக்கமா? இல்ல. ஏரோப்ளேன் வந்து இறங்குமா அங்கயா? இல்ல, எடமலைப்பட்டி புதூர். எடமலைப்பட்டி புதூரா நீ? ஏ என்ன ஓய்? சரி உனக்கு டெய்லி சோறு பொங்கி தரது யாருமா? சோறு வச்சு தரது ஹேமி. ஹேமி அது யாரு? எங்க அம்மா. இதானே அம்மா? அம்மா. உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது யாரு? எங்க அம்மா. அம்மா அம்மா அம்மா. அம்மா தானே? வெறும் அம்மா தான். குளிப்பாட்டுறது யாரு? எங்க அம்மா அம்மா. சரி நீ படுக்கும்போது அப்படியே தட்டி தூங்க வைக்கிறது யாரு? தூங்க வச்சுட்டு வர்றது எங்க அம்மாவும் எங்க மம்மியும் எங்க டாடியும். 2 பேர். உன்னை ஸ்கூலுக்கு ரெடி பண்றது யாரு? எங்க அம்மா. ஆமா. உனக்கு ஹோம்ஒர்க் சொல்லி தரது யாரு? ஹோம்ஒர்க்கா? எங்க அம்மா தான். உன்னை பெத்தது யாரு? என்னை பெத்தது எங்க அம்மா. தெரியுதுல்ல? அப்ப இந்த அம்மா பெருசா உனக்கு அந்த அம்மா பெருசா? எனக்கு பங்காளம்மா தான் ரொம்ப முக்கியம். எங்க பங்காளம்மா தான் ரொம்ப பெருசு. உனக்கு யாரு இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தது? அம்மா அண்ணா இவங்க அவங்க எப்படி இருப்பாங்க? கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. கேள்வி சரி விட நான் கேள்வி கேட்கல. கேள்வி கேட்கல தம்பி, கேள்வி கேட்கல. கொஞ்சம் ஏங்க நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க. கேள்வி கேட்காதீங்க. வந்து இப்போ நீங்க கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க, அடிச்சு விடுவேன். கேள்வி கேட்காதீங்க, வேணா பிரைஸ் கொடுங்க. ஆமா தம்பி, காந்தி என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? வன்முறை வேண்டாம், அகிம்சை வழியில் போராடுவோம் சொல்லியிருக்காரு. தெரியுமா அது? இப்ப காந்தினா யாருன்னு தெரியுமா உனக்கு? மந்திரம்னா என்ன தெரியுமா? மந்திரமா? இந்த கோட்டத்திற்குள்ளே தான் சுத்திட்டு வெளியே வர மாட்டேங்க. மந்திரம் இல்ல, மந்திரமும் தந்திரமும் மனுஷன் செய்யும் வேலைன்னா என்ன தெரியுமா? இது நல்லா புதுசா இருக்குய்யா. என்ன இது? மந்திரமும் தந்திரமும் மனுஷன் செய்யும் வேலை. அந்த மாயங்களை வெய்வதுதான் மகாசக்தி. நீல வேதங்களை அதர்வனத்தை விளங்கி நிற்கும் காளி. சரி உங்க அப்பா என்ன வேலை பார்க்கறமா? அவர் வேலைக்கே போல. இப்ப அவர் போக மாட்டாரு. அப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க? சாப்பாடுலாம் வீட்டுல தான் சாப்பிடுறாரு. இப்ப நம்ம எதுக்கு வேலைக்கு போறோம்? காசு கிடைக்குதா? நம்ம காசு வந்தா தானே அரிசி வாங்கி சோறு பொங்க முடியும். அவர் எங்க போறாரா? வேலைக்கு போ சொன்னா போக மாட்டேங்கிறாரு. சும்மாவே ஜாலியா சுத்திட்டு இருக்காரு அவரு. கேளுமா, ஏங்க வேலைக்கு போக மாட்டீங்கன்னு கேளு. ஏன் நீ வேலைக்கு போக மாட்டீங்க? ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அந்த ஜாப் ரிசைன் பண்ணிட்டு இப்போ கவர்மெண்ட் ஜாபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 2 monthsல கவர்மெண்ட் ஜாப் ஜாயின் பண்ணுவோம். கவர்மெண்ட் ஜாப்? ஆமாம். அப்போ இப்போதைக்கு வேலை இல்லாமல் உண்மைதான் அப்போ பாப்பா சொல்றது. இப்போதைக்கு 2 months இல்லை. இப்போ ஏன் செய்ய முடியும்? வேலை கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தானே ஆகணும். என்ன நல்ல வேலை உங்களுக்கு இப்போவே இந்த வயசுலேயே கவர்மெண்ட் வேலை கிடைச்சிட்டு. ஆமாம், ஒரு சிலர் 85 இன்னும் கிடைக்காம கிடக்கு. ஆனாச்சு எனக்கு ஏஜ் 32 தான் ஆகுது, அதிகமாகலை. எனக்கு 28 தான் ஆகுது. நானே இன்னும் வேலை கிடைக்காம சுற்றிட்டு இருக்கேன். ஏன் இவ்வளோ பெரிய சிரிப்பு? ஒரு உண்மையை சொன்னால் ஊரே சேர்ந்து சிரிக்கிறதா? பாவிகளா. சரிம்மா, நம்ம விஷயத்துக்கு வருவோம். உங்கள் அம்மா பேர் என்னம்மா? அனிதா. அனிதாவா? அவங்க எதுவும் வேலை பார்க்குறாங்களா? அவங்க வேலைக்கெல்லாம் போய் முடிச்சிட்டாங்க. தம்பி வெளியே வர போறான்ட்டு டாக்டர் அம்மா வேணுமே வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அதனால தான் அம்மாவும் வேலைக்கு போகல. தம்பி வீட்டை விட்டு வெளியே வரப்போறானா? அவன் தான் வெளியே வந்துட்டு அங்கே பாட்டி தூக்கி வச்சுக்கிறாங்க. யார் உனக்கு சொல்லி கொடுத்தது? ஏன்னா யார்? நான் ஹாஸ்பிட்டல்ல தான் பார்த்தேன். உங்கள் தம்பிக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? ஆதித்யா. ஆதித்யா பாருங்க, நல்லா சிரிங்கன்ற. ஓ, நீ சொல்றியா? அப்படி கை தட்டுங்க பாப்பா குராட்டி. சரி சரி தம்பி, டிவி பார்ப்பி நீ? டிவி பார்ப்பேன். ஆனால் எனக்கு எது பார்ப்பேன்னா உங்களுக்கு தெரியாது, சொல்கிறேன். சொல்லு தம்பி. டிவி பார்ப்பேன். என்ன நாடகம் பார்ப்பீங்க? பாசமலர் பார்ப்பேன், நாடசுரம் பார்ப்பேன். அப்புறம் எப்பதான் படிப்பேன்? தெய்வ மகள் பார்ப்பேன், வம்சம் பார்ப்பேன். சரி தம்பி, நாதஸ்வரத்துல இருந்து கோபின்னு ஒருத்தர் நடிக்கார்ல, அவர் யாரு? அவன் மலரோட ஏங்க. மலரோட ஏங்க. ஏங்க காப்பி தூள் வாங்கிட்டு வாங்க. ஏங்க சோறு இங்க பேரே ஏங்கவா? பேங்க ஏங்க பிரசாத். இது மலரோட யாரு? ஏங்க கோபி. ஏங்க கோபி. இப்ப நான் உங்களுக்கு எப்ப கேட்டேன் எனக்கு பாட்டு பாடுறேன் கேளுங்கன்னு சொன்னேன்ல. ஆமா, பாட்டு பாடுவியா? ஆமா. பாடு. நம்ம உன் பேர் என்ன? நிதேஷ்.
நிதேஷ் பாட்டு பாடி நீங்கள் யாராவது கேட்டிருக்கீங்களா? இப்போ கேளுங்க, பாடுறா தம்பி. என்னை பெற்றவளே பெரியவளே உடுக்கை சத்தம் காதில் வாங்கி போட்டு. ஏய், பெரிய பக்தனா இருப்பான் போட்டுருக்க. அடுத்த கேள்வி. பக்தரா தான் இருக்கிறேன். ஆ? பக்தரா தான் இருக்கிறேன். நீ மட்டும் தான் பாட்டு பாடுறதுல நினச்சிட்டு இருக்கியா நீ? இன்னொருத்தர் பயங்கரமாக பாட்டு பாடுற ஒருத்தர் நாங்கள் இப்போ கூட போகிறோம், சரியா? அவர் சினிமாலெல்லாம் பாட்டு பாடியிருக்காரு. அவர் பாடினார்னு வையா சும்மா மதுரையே அதுவும். ஆமாம், அவர் பெரிய கொம்பை. அவர் கூடுமா? கூப்பிடலாமா? வாங்க பாஸ், கொம்பன் பாஸ். கொம்பன் படம் யாரெல்லாம் பார்த்தா? கொம்பன் பார்த்தீங்களா? நான் பார்த்துருக்கேன். கொம்பன் நீ பார்த்தியாம்மா? நீ கேட்குறியா? கொம்பன்லேருந்து அங்கிள் ஒரு பாட்டு பாடுங்கன்னு கேளு. கமல்லேருந்து ஒரு பாட்டு பாடுங்க. கண்டிப்பா உங்களுக்காக. ஐயோ, முக்கியமாக இவனுக்காக. ஏன்னா நீங்கள் பாடி முடிச்சோன்னா இவன் இன்னொரு பாட்டு வச்சிருக்கான். ஓ ரெடியாக வச்சுருக்கோம். உங்கள் 2 பேருக்கும் பாட்டு யுத்தம் நடக்க போது இப்போ. பாட்டு போட்டி. அவள் தம்பி இவர் ஒரு பாட்டு பாடுவார், நீ அப்புறம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு பாட்டு பாட போகிறேன், சரியா? ரெடியாக இருந்துக்க. நீங்கள் பாருங்க சார். அடிக்கருப்பு நிறத்தழகு, அடிக்கருப்பு நிறத்தழகு, அடிக்கருப்பு நிறத்தழகு, உதட்டு சவப்பழகு, சில்லறைய சதறிட்டண்டி, உன் சிரிப்பில் சில்லறைய சதறிட்டண்டி, உன் குங்கும உதட்ட வச்சு குலுங்க சிரிக்கையில் இதை 2 துடிக்குதடி, அதை பார்த்து என் மனசு தவிக்குதடி, உன் உதட்டுக்கு சொந்தக்காரண்டி, நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன்டி, கட்டுக்கோப்பில் வாழ்ந்த வண்டி கட்டுப்பாட்டில் இந்த வண்டி கலைஞ்சது ஏந்த வண்டி, உன்னை பார்த்து கலைஞ்சது ஏந்த வண்டி. எப்படி இருந்துச்சு? நல்லா இல்ல. நல்லா இல்லையா? இவன் சொல்லல கணக்கில் சேர்க்க முடியாது. பாட்டு எப்படி பாருச்சு? நல்லா சூப்பரா இருந்துச்சாமே. அவனுக்கு பிடிச்ச பாட்டு பாடினாக்கா உண்மையிலே பிடிக்கும். இவனுக்கு என்ன பாட்டு? கேளுங்க கேளுங்க. நீங்க கேளுங்களேன் உங்க வாயால. அப்பா கண்ணு, ம். உன் பேர் என்னப்பா சொல்லு? நிதேஷ். நிதேஷ், உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? நான் பாடுறேன். எனக்கு வந்து பெற்றவளை பிடிக்கும். பெட்ரமாக்ஸ் லைட்டாவா? பெற்றவளை. பெற்றவளையா? இல்ல நீங்க அந்த பாட்டை நீங்க கேட்டிருக்க வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் அவன் 2 வரி பாடி காமிப்பா. நீங்க எங்க கேட்டிருக்கீங்களான்னு பாத்துக்கிறேன். பாடுங்க. ஆரம்பிடா கண்ணா. என்னை பெற்றவளே பெரியவளே உடுக்கை சத்தம் காதில் வாங்கி போட்டுக்க, அது புகழை பாடுகிறேன் கேட்டுக்க, நான் படத்து நாணமெல்லாம் நீ கொடுத்த பிச்சை, என்னை நீதானே தமிழே. நீங்க எவ்வளவு பாட்டு வேணா பாடிருக்க, இந்த பாட்டை பாட முடியுமா? கஷ்டம் தான், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமா, நிறையவே கஷ்டம். தம்பி அப்போ நீ அவர் வந்து உன்ன மாதிரி பாடுறதுக்கு முடியலன்னு ஜகா வாங்கிட்டாப்லையே. இவரு ஒரு அம்மா பாட்டு பாடுவார் தெரியுமா? அது நீங்க அந்த பாட்டை பாடுங்கண்ணே. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. இப்போ எங்களை மாதிரி குழந்தைகளுக்கான பாட்டு ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு கேட்குறியா? எங்களை மாதிரி குழந்தைங்களுக்கு ஏதாவது பாட்டு வச்சிருக்கீங்களா? அச்சு வெள்ளமே வாடா செல்லம், சொக்கி நிற்கிதே பெத்த உள்ளம், ஏன் கட்டி தங்கமே வாடா செல்லம், ஒன்ன அள்ளி கொஞ்சவே நெஞ்சம் துள்ளும், நீ வாடா வாடா கண்மணியே எங்க வலது கை சர்க்கரையே, பேசும் பிஞ்சி பௌர்ணமியே நாங்கள் பேரு வச்ச மின்மினியே, உன்னை போல சொந்த இந்த மண்ணில் இல்லடா, அட உன்னை விடவும் எனக்கு வேறு உறவு இல்லடா, அச்சு வெள்ளமே வாடா செல்லம், குட்டி சுட்டில நெஞ்சம் துள்ளும். சரி, ஒரு கல்யாணம் ஆயிட்டா? ஏய், நீ ஏன்டா வடிவேல் மாதிரி ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேளுமா. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் ஆயிடுச்சுமா. எத்தனை தடவை கேளு? எத்தனை தடவை? ஒரு கல்யாணம், ஒரு பொண்ணு, ஆனால் வந்து 3 தடவை அவங்களையே கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன். 3 தடவையா? என்னடா புதுசாக இருக்குது, என்னன்னு கேளு. அம்மா, ஒரு தடவை ரெஜிஸ்டர் மேரேஜ், 2வது தடவை ஊரில் போயிட்டு கல்யாணம், அரேஞ்ச் மேரேஜ், அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாலாம் சேர்ந்தா பிறகு ரிசப்ஷனு. 3 கல்யாணமா? 3 கல்யாணம். உங்க மனைவியை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? அதுக்கல்மா உங்கள் மனைவி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? என் மனைவி வந்து என்னுடைய, அதாவது நான் வணங்குற தெய்வத்துக்கு மேலே பிடிக்கும். வாவ். ஆமாம். உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்க?
உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்க? இல்லை இதை டிவிக்காக நான் சொல்லலை, நான் உண்மையாகவே சொல்கிறேன். என் மனைவியினுடைய துணியை நான் துவைச்சி கொடுப்பேன். ஏன்னா அவள் கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்கா, நான் படிக்க வச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ ஆமாம், துணி துவைப்பது ஒன்று, துணி துவைப்பேன், சமைச்சு வச்சிருவோம். ஏன்னா மத்தியானம் காலேஜ் படிச்சுட்டு அவள் வர்ற டயர்டை பார்த்தா நான் எங்கேயும் போகிறதுக்கு வராது. எழுந்திரிச்ச உடனே ஒரு டீயை கீயை போட்டு கொடுத்துறது, அப்புறம் சமைச்சு கொடுத்துறது. காலை அவங்க போன உடனே அவங்க இருக்கும்போது துவைக்க விட மாட்டாங்க. என்ன இருந்தாலும் கணவர் துவைக்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், டக்குன்னு அவங்க போன உடனே என் துணியோட சேர்த்து ஊற வச்சிருவேன். அதுவும் பப்ளிக்கில் வேறு துவைக்கணும். ஏன்னா நாங்கள் இருக்கிற வீடு வந்து 1000 ரூபா வீடு வாடகை, எல்லாரும் இருப்போம். அதனால் என்ன பண்ணுவோம், ஏன் துணியோட சேர்த்து துவைச்சி காய வச்சு பொறுத்து விட்டுல கேட்டு அப்புறம் ஏன்னா அது ஒரு ஹெல்ப்பு இன்னைக்கு. அதனால தான் அந்த இப்போ எம்பிஎல் படிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு பாடகராக ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்றத அண்ணன் அழகாக சொன்னார். ஒரு கை தட்டிலாமா அவருக்கு? சரி, அடிக்கடி என்ன பாட்டு பாடி பயமுறுத்துனீங்க கேளுவங்கள? அடிக்கடி என்ன பாட்டு பாடி அவங்கள பயமுறுத்துவீங்க? பயமுறுத்துறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பயம். அவங்கள என்னை பார்த்தாவே பயப்படுவாங்க. ஆனால் அடிக்கடி தூங்க வைக்கிறதுக்கு ஒரு பாட்டு கேட்பாங்க. ஊரில் இருக்க எல்லா மனைவிமார்களும் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. உங்களை தூங்க வைக்கிறதுக்கு உங்கள் கணவர்கிட்ட இந்த பாட்டெல்லாம் பாட சொல்லுங்கள். ஆமாம். இப்போ வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு இந்த வெளிநாடுகள்லாம் போயிடுவாங்க. யாரு? கணவர்கள்லாம் சம்பாதிக்கிறாங்க. அப்போ லெட்டர் எழுதுவாங்க இல்லையா? இந்த உங்கள் அப்பா கூட வெளிநாட்டில் தானே இருக்காரு, சவுதியில் இருக்காரா? இப்போ சவுதியிலேருந்து அவங்க அப்பா எழுதுறாரு, அருமையான மனைவிக்கு ஓம் புருஷன் எழுதும் கடிதம், பொறுமையாக இருந்திடமான அடுத்த வருஷம் வருவேன், ராப்பகலா உழைக்கிறேன், உன்னை எண்ணி நான் இழக்கிறேன், நான் கலைச்சி படுக்கும் போது நம்ம கல்யாணத்தை நினைக்கிறேன், அருமையான மனைவிக்கு ஓம் புருஷன் எழுதும் கடிதம். இன்னும் இருக்குதா வார்த்தைகள்? ஆடி மாதம் 5ஆம் தேதி நீயும் நானும் சேர்ந்து இருந்தோம், ஆடி வழி மொத்த நாளும் பிரிஞ்சிருந்தோம், ஆவணி 5ஆம் தேதி அரபு நாடு வந்து புட்டேன், தாவணிய தங்க நிலவே நான் நொந்து புட்டேன், என்னென்ன உனக்கு வேணும் முன்னாலும் இப்பவே எனக்கு எழுதடி, அருமையான மனைவிக்கு ஓ புருஷன் எழுதும் கடிதம். சூப்பர் சூப்பர் சூப்பர். கிட்டத்தட்ட நம்ம குட்டி சுட்டிஸை வந்து உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அவங்களாம் எவ்வளவு எனக்கு வார்த்தையே வரமாட்டேங்க, கண்ணு கலங்குது. ஐயோ, ஆமாம் நான் அழுதுருக்கேன். நான் நிறைய வெளிநாட்டில் பாடும்போது நிறைய கணவர்கள்லாம் அழுதுகிட்டு இருப்பாங்க. ஒரு அரங்கமே அழுது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கணவன்மார்களுக்கெல்லாம் இந்த பாடல் வந்து நம்ம சமர்ப்பிப்போம் இல்லையா? கண்டிப்பாக. இப்போ உங்கள் எல்லாருக்குமே வந்து நம்ம அங்கிள் கையால் உங்களுக்கு கிஃப்ட் தர போகிறாங்க. சரியா? நீங்கள் நேராக இறங்கி போய் எல்லாருக்கும் ஒரு அப்படி கை கொடுத்துட்டு எல்லாம் அந்த படிக்க வந்து சேர்ந்துருங்க. சரியா? வெல்புருங்க சார். நீங்கள் ஆல்ரெடி பயங்கர பிஸியாக உள்ள ஒரு பாடகர். அதுலேயும் நம்ம இப்போ அந்த கொம்பன் வந்ததுக்கப்புறம் ரொம்ப பிஸி ஆகிட்டீங்க. இருந்தாலும் நம்ம குழந்தைகளுக்காக அந்த நிகழ்ச்சி வந்து கலந்துக்கணுங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அன்பாக வந்து கலந்துக்கிட்டு இவ்வளோ பொறுமையாக உட்காந்து. ஆமாம், இந்த குட்டி சுட்டிஸ் நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் எனக்கு தான் கொடுத்து வச்சுருக்கேன்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் சண்டே வந்து ஈவினிங் நம்ம குட்டி சுட்டிஸ் வந்து மறக்காமல் பார்த்துருவோம், ஃபேமிலியோடு பார்ப்போம். நான் எங்கேயாவது வெளியில் இருந்தாலும் சரி, அதுலேயும் வந்து ஒருத்தன் வந்து உங்களை வந்து அதாவது நல்லா செஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை நிற்க வச்சு செஞ்சு கொலை எடுத்தா அப்படிமாங்களே, அந்த மாதிரி ஒரு அதே திருச்சி ஒரு பையன் தான் போல இருக்கு. எங்கடா படிக்கிறேன்னு கேட்டிருப்பீங்க. நான் இங்கே திருச்சியிலேருந்து மும்பை போய் ஃப்ளைட்டில் போகிறேன். அங்கே அப்புறம் இந்த வெடிகுண்டு, அப்புறம் லண்டனுக்கு போயிட்டு வந்து நாமக்கல்ல இருந்து வந்தவன் நான் அப்படி வந்து ஐயோ அந்த ஷோ வந்து பார்த்து இன்னமும் சிரிச்சுக்கிட்டு இருப்போம். ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷோ இது. வந்து நிறையா குழந்தைகள் வந்து நம்ம குழந்தைங்கள்லாம் இதில் உட்கார வச்சு பேச முடியாதா, நம்ம உட்கார முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலே நானும் நினச்சிருக்கிறேன். அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக நினச்சேன். அந்த நினச்சது வந்து இன்னைக்கு நிறைவேறுகிறது. அதுவும் நேரடியாக அந்த குழந்தைங்களோட அவங்களுடைய அறிவு திறமையும் அவங்களுடைய ஜாலியும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் அண்ணனை பார்த்து ரொம்ப நாளாச்சு. உங்களையும் நம்ம நிகழ்ச்சியில் சந்திச்சதில் ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.